எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் செந்தில்குமார். நான் கோயில்பட்டி மேற்கு காவல் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றிக்கிட்டு இருக்கேன். என்னோடய சொந்த ஊர் வந்து தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில் பக்கத்தில் உள்ள முறிப்பான்குளம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். என்னோடய வில்லேஜில் மொத்தம் 30 வீடு தான் உண்டு. எல்லாமே பின்தங்கிய கிராமம் தான். அங்கேருந்து வந்து நான் சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு ஆம்பிஷன் இருந்தது. ஏன்னா எங்கள் அப்பா வந்து காவல்துறையில் பணியாற்றினாங்க. அப்போ நான் சின்ன வயசில் ஆரம்ப பள்ளியில் படித்தேன், எங்கள் ஊரில் உள்ள லோக்கல் ஸ்கூலில். 12th வரைக்கும் எஸ்என்ஆர் அப்படிங்கிற ஒரு ஸ்கூலில் படித்தேன். அந்த ஸ்கூல் வந்து எனக்கு ஆன்மீகத்தை கற்றுக் கொடுத்த மட்டும் இல்லாமல் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துச்சு. என்னோடய வாழ்க்கையில் பெரிய சக்ஸஸுக்கு காரணம் என்னென்னா ஒழுக்கம் தான். கல்வியை வந்து நான் 2வது தான் வச்சுருந்தேன். கீழ்ப்படிதல் என்கிட்ட ரொம்ப இருக்கும். அது மூலமாக வந்து எங்கள் அப்பா காவல்துறையில் இருந்தனாலையும் நான் அந்த யூனிஃபார்மை டெய்லி பார்க்குறனாலையும் எனக்கு ஒரு ஆசை இருந்தது. இருந்தாலும் எங்கள் அப்பா ஹெட் கான்ஸ்டபிளாக இருந்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக நான் வந்து ஒரு எஸ்ஐ ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு பெருமையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதே ஆம்பிஷனில் நான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்தேன். என்னோடய கல்லூரி படிப்பு வந்து சென்னையில் பச்சைபாஸ் காலேஜில் நான் 3 வருஷம் முடித்தேன். பிகாம் முடித்தேன். முடித்ததுக்கப்புறம் என்னோடய லைன் எல்லாமே ஆர்மி செலெக்ஷன் இல்லைனா போலீஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ கல்லூரி படிப்பு முடித்ததுக்கப்புறம் நான் வந்து மிலிட்ரி செலெக்ஷன் அட்டன் பண்ணுறேன். மிலிட்ரியில் ஜாப் கிடச்சிது. அப்போ வீட்டில் வந்து நான் கடைக்குட்டி பையனால் மிலிட்ரிக்கு போக வேண்டாம், போலீஸுக்கு போ அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அதே லைனில் இருந்து 2013 வந்து நான் 2ஆம் நிலை காவலராக வந்து கிரேடு 2 போலீஸாக வந்து தமிழ்நாடு காவல்துறையில் செலக்ட் ஆகிறேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்னென்னா போலீஸாக இருக்க வேண்டாம், சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும், மக்களுக்கு சேவை செய்யணும், இது ஒரு சப் இன்ஸ்பெக்டர் பதவியில் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணலாம் எல்லாத்துக்கும் அப்படிங்கிறத ஒரு இதில் வந்து நான் விடாமுயற்சியில் வந்து படித்தேன். 2019 சப் இன்ஸ்பெக்டர் செலெக்ஷனில் நான் ஸ்டேட் லெவலில் 2வது மார்க் எடுத்தேன். அதுக்கு காரணம் வந்து என்னோடய விடாமுயற்சி தான். நான் வந்து என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன். நான் எப்போவுமே விவேகானந்தரோட பொன்மொழிகளை வந்து ரொம்ப படிப்பேன். அது வந்து எனக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். அதில் என்ன விவேகானந்தர் சொல்கிறது என்னென்னா, ஒரு இலக்கை தீர்மானிச்சுக்கோ, அந்த இலக்கின் வழி பயணி, அந்த இலக்கு வந்து ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி. அதே தான் நம்ம அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருப்பாங்க. நீ வந்து ஒரு கனவு கண்டேன்னா அந்த சக்ஸஸ் பண்ணுற அளவுக்கு அந்த கனவை வந்து நிறைவேற்றணும். உன்னை தூங்க விடாமல் எந்த முயற்சி உன்னை வந்து எழுப்புதோ அதுதான் உன்னையோட லட்சியம் அப்படின்னு சொல்லி அதே வழியில் பயணம் செஞ்சு சப் இன்ஸ்பெக்டர் ஆனேன். என்னோடய எஸ்ஐ எக்ஸாம் ரிட்டன் ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்துச்சுன்னா, நான் காவல்துறையில் ஆல்ரெடி பணியாற்றிட்டு இருக்கனால எனக்கு டைட் ஷெட்யூல் ஓடிச்சு. எனக்கு ரெஸ்ட்டே இருக்காது. அந்த இதுலேயும் நான் வந்து என் மேலே முழு கான்ஃபிடென்ட் வச்சுருந்தேன். என்னென்னா நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இருந்துச்சு. என்னென்னா டியூட்டி நேரம் போக மீதி நேரம் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு நாளைக்கு 10 ஹவர்ஸ் படிப்பேன். காலையில் 9 மணிக்கு புக் எடுத்தேன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் படிப்பேன். இன்பிட்வீன் கேப்பில் வந்து சாப்பிட்றதுக்கும் மதியம் 1 ஹவர் தூங்குறதுக்கும் மட்டும்தான் 1 ஹவர் ஜிம்மு பண்ணுவேன். ஸோ இந்த ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் எஃபர்ட் தான் வந்து என்னை சப் இன்ஸ்பெக்டர் ஆக ஒரு தூண்டுதலாக இருந்துச்சு. இது என்ன படித்தேன் அப்படின்னா, நான் கரண்ட்டில் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே நானாகவே வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணேன். நான் எந்த அகாடமிக்கும் போகலை, யாரை நம்பியும் இல்லை. நான் மற்றவங்கள என்றைக்குமே கம்பேர் பண்ணதும் கிடையாது. நான் பெஸ்ட்டாக ஒன்று சொல்லணும் என்னென்னா, நம்ம ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா நம்ம யாரையும் கம்பேர் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்ம மேலே முழு நம்பிக்கை வச்சுட்டு பண்ணால் 100% சக்ஸஸ் இருக்கும் நான் நம்புகிறேன். நான் என்னை நம்புகிறேன். அதனால் அந்த கான்ஃபிடென்ட்டோட எக்ஸாம் போனேன். இன்னும் நல்லா பண்ணேன். ஸ்டேட் லெவலில் 2வது மார்க் எடுத்தேன் எஸ்ஏ எக்ஸாமு ரிட்டன் எக்ஸாமில். அதுக்கப்புறம் ஃபிசிக்கலுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆனேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக ஜிம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கேன். ரன்னிங் ஓடுறதுல எனக்கு அலாதி பிரியம். நான் இப்போ வரைக்கும் எனக்கு 32 இயர்ஸ் ஆகுது ஏஜ். டெய்லி 5 கிலோமீட்டர்ஸ் ரன்னிங் ஓடிட்டு இருக்கேன். நான் தமிழ்நாடு கமாண்டோ ஃபோர்ஸில் இருந்தேன். அப்போலேருந்து எனக்கு ரன்னிங் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஓடி பழக்கம். ஸோ அதை கண்டினியூட்டியாக இப்போ 5 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஃபிசிக்கல் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. இருந்தாலும் ஃபிசிக்கலை நம்ம சாதாரணமாக எடுக்காமல் கண்டிப்பாக எஃபர்ட் போடுங்க. ஃபிசிக்கலில் மார்க்கையும் நம்ம விடக்கூடாது. அதுவும் நம்மளை வந்து வேலையை தீர்மானிக்கக்கூடிய உறுதி செய்யக்கூடிய ஒரு இது. அதுலேயும் 15க்கு 15 எடுக்கணும். நான் 15க்கு 15 எடுத்தேன். அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து சொல்லவே வேணாம், ஃபுல் கான்ஃபிடென்ட்டில் போனேன். இன்டர்வியூவில் வந்து 5 ஆஃபீஸர் வந்து இருப்பாங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க. இருந்தாலும் மனசு தளரல. என்னென்னா நான் என்னையை ஃபுல்லாக நம்பி போனேன். என்னோடய ப்ரிப்பரேஷன் அந்த அளவுக்கு இருந்துச்சு. நான் ஹாபீஸில் நம்மளுக்கு ஒரு இன்டர்வியூவை பொறுத்தவரையில் எப்படின்னா, நமக்கு ஒரு ஷீட் மாதிரி முதல்ல கொடுப்பாங்க. அதில் வந்து நம்மளோட ஹாபீஸ் என்ன, எய்ம் என்ன எஜுகேஷன், எங்கே சொந்த ஊர் எல்லாமே இருக்கும். அதிலேருந்து தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸு கலெக்ட் பண்ணுவாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால், அதில் எனக்கு கேட்ட ஒரு கேள்வியில் நான் ஹாபீஸில் ஜிம்மு போட்டிருந்தேன். ஜிம்மு போடுறோம் அப்படின்னா அடுத்த கட்டமாக நம்மளே யோசிக்கணும். ஜிம்முனா அது ரிலேட்டடாக என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு. ஜிம்முனாலே அர்னால்டு வந்துடுவார். ஸோ அர்னால்டு யார், அவர் எங்கே பிறந்தார், எந்த ஊர், எத்தனை தடவை ஹெவிவெயிட் சாம்பியன் அடிச்சிருக்காரு, இப்போ எங்கே இருக்காருங்கிற முதற்கொண்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். அந்த மாதிரி ஒரு டாபிக் வைஸாக எல்லாத்தையுமே பிரித்து வச்சு ஒரு கோராக கொண்டு வந்து 100% கான்ஃபிடென்ட்டில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். இன்டர்வியூவில் 10க்கு 9.25 மார்க் எடுத்தேன். ஸோ டோட்டலாக ஓவரால் கட் ஆஃபில் நான் ஸ்டேட் லெவலில் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் 2வது மார்க் வந்தேன். என்னோடய சக்ஸஸுக்கு காரணம் என்னென்னா, நான் எந்தவித அகாடமியும் நம்பி இல்லை, நானாகவே படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் தான். 2வது என்னென்னா, அகாடமியில் படிக்கலாட்டியும் நான் எல்லா அகாடமியில் உள்ள
எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பரையும் வாங்கி நான் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 150 டெஸ்ட்டு அட்டன் பண்ணியிருப்பேன். அது ஈவன் எல்லா அகாடமியில் உள்ள கொஸ்டின் பேப்பரையும் வாங்கி ரிட்டனாக போட்டு பார்த்து எவ்வளோ மிஸ்டேக் வருது என்னங்கிறத அதை அனலைஸ் பண்ணி அதை கரெக்ஷன் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து படிங்க. வெற்றி உங்களுக்கு எப்போவுமே உங்கள் பக்கத்துலேயே தான் இருக்குது. கான்ஃபிடெண்ட்டாக படிங்க. முழு முயற்சியாக ஒரே ஒரு இது மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் மாணவர்களுக்கு, எல்லா இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறவங்களுக்கு. நம்ம வந்து காதலிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட லட்சியத்தை காதலிச்சு பாருங்கள். என்னைக்காவது ஒரு நாள் அதை கண்டிப்பாக கரம் பற்றி விடலாம் அப்படிங்கிறது தான் என்னோட முதல். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.